நல்லா பேசுறான் அந்த தம்பி, ஆனா ஜெயிக்க மாட்டேங்கிறான். என்ன ஓட்ட பந்தயமா? நானா ஓடி ஜெயிக்க? இது ஓட்டு பந்தயம், போட்டாதான் ஜெயிக்க முடியும். கைஸ், நாளுக்கு நாள் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் போற பிரச்சாரத்துக்கு எல்லாமே கூட்டம் ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. சோஷியல் மீடியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்தோட அளவை எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கிளீனா தெரியுது அவருக்கு வந்து கூட்டம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி. பட் எதனால திடீர்னு சீமானுக்கு இந்த அளவுக்கு ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் கூட்டம் அதிகமாகுது? எதனால மக்கள் தானா முன் வந்து அவ்வளவு பேர் ஒரு பேச்சை வந்து கேட்க வராங்க? அப்படி என்ன சேஞ்சஸ் திடீர்னு இப்ப நடந்தது ரீசன்ட் டைம்ல அப்படின்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க எல்லாம் யோசிக்கலாம், சீமானுக்கு மட்டுமா கூட்டம் கூடுது, ஏன் தாவேகா தலைவர் விஜய் கூட தான் கூட்டம் கூடுது? கூட கன்னியாகுமரிக்கு போனாரு, அங்க கூட அவ்வளவு கூட்டம் கூடி இருக்கு. சோ அப்படின்னும் போது சீமானுக்கு மட்டும் கூட்டம் இல்ல, எல்லாருக்குமே தான் இங்க கூட்டம் கூடுது அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா ஆக்சுவலா ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா விஜய்க்கு கூடுற கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஃபேஸ் வேல்யூக்கு கூடுற கூட்டம், அதாவது அவரை பார்க்க வர கூட்டம். இப்ப விஜய் பேசுறத வந்து பாத்தீங்கன்னா கேட்கறதுக்கு அந்த கூட்டம் வரல, ஓகேங்களா? அது விஜய்க்குமே தெரியும், ஏன்னா அவர் ஒரு என்டர்டெய்னர். சோ இவ்வளவு நாள் சினிமால பாத்தீங்கன்னா என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சினிமா விட்டுட்டு ஸ்கிரீனை விட்டுட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்க, ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம். அங்க பாருங்கண்ணா, அத்தடி தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கேன், குறுக்கு எது மணலாரி வந்துடக்கூடாதா சாமி? ஐயோ, ஊரு ஒண்ணு கூடிட்டாயப்பா. நேத்து கூட சைக்கிள்ல வேற ஓட்டி இருக்காரு. சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா மனுஷன் வந்து ஸ்கிரீன்ல என்ன பண்ணாரோ அதுதான் இப்ப ரியல் லைஃப்ல வந்து ஒரு மாதிரி என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பார்க்க வர கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா எல்லா நடிகர்களும் வரும். தனுஷ் அங்க ஒரு மீட்டிங் போட்டாலும் வரும், அதே மாதிரி சிவகார்த்திகேயன் மீட்டிங் போட்டாலும் வரும். சோ எல்லாருக்குமே அந்த கூட்டம் வந்து நார்மலா வரதா செய்யும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த இடத்துல சீமானுக்கு வர கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஃபேஸை பார்க்கறதுக்காக வர கூட்டம் இல்ல, அவங்க என்ன பேசுறாங்கன்றத கேட்கறதுக்காக வர கூட்டம். ஏன்னா விஜய் பேசுறத கேட்கறதுக்கு அந்த கூட்டம் வருதான்னு பாத்தீங்கன்னா இல்ல. விஜய் பேசுறது எல்லா இடத்துலயும் ஒரே ஸ்கிரிப்ட் தான். அதாவது அவர் காரைக்குடியில பேசலன்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபீல்லாம் பண்ணல. அவர் ஏன் அங்க ரொம்ப நேரம் இல்ல அப்படின்றதுக்கோசம் ஃபீல் பண்ணாங்க தவிர அவர் பேசலன்றதுக்கோசம் ஃபீல் பண்ணல. அவர் காரைக்குடியில பேசாம போயிட்டு கன்னியாகுமரியில போய் அது விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. நெஞ்சில் குடியிருக்கும் காரைக்குடி மக்கள், இல்ல புரியல, காரைக்குடி மக்களுக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு வந்து பேச முடியாம போச்சு. ஏன்னா விஜய் பேசுறதுக்கு அந்த கூட்டம் எதுவுமே வரல. அந்த கூட்டம் எல்லாமே விஜயை பார்க்கறதுக்கு வர கூட்டம். ஆப்வியஸா பாத்தீங்கன்னா அவர் பேசுறது அந்த 20 நிமிஷம் ஸ்கிரிப்ட் அதே தான் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில பேசியிருக்காரு. அது கூட 1-2 பாயிண்ட் வந்து ஆட் பண்ணிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்டை கொடுப்பாங்க, அங்க வந்து படிப்பாரு, அதுக்கப்புறம் நடப்பாரு. இதுதான் பாத்தீங்கன்னா அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ரீசென்ட் டைம்ல பாத்தீங்கன்னா சைக்கிளை வச்சு ஒரு மாதிரி அவர் ஆவாசம் ஒன்று காமிச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த கூட்டம் வேற, இந்த கூட்டம் வேற. இந்த கூட்டம் சீமான் பேசுறதுக்கு வர கூட்டம். அதே மாதிரி சீமான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டர். ஸோ அவரை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா செல்ஃபி எடுத்து போடணும் அப்படின்றதுக்கோசம் இந்த கூட்டம் வரல. அவங்க வந்து எப்படி இந்த கூட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது டிஜிட்டலா தான் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கருத்துக்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏஐ தொழில்நுட்பத்தை பயங்கரமா யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவரோட இப்ப தேர்தல் அறிக்கை இருக்குல்ல, அதாவது செயற்பாட்டு வரைவு. ஸோ அதுல வந்து அவர் சொன்ன விஷயத்தை பாத்தீங்கன்னா ஏஐ மூலமா வீடியோவா எடுத்து அதை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஷேர் பண்ணி பப்ளிஷ் பண்ணி மற்ற எல்லாருக்கும் புரிய வைக்கிறாங்க. அதாவது நான் கல்வியை வந்து இலவசமா கொடுப்பேன், எப்படி இலவசமா கொடுப்பேன்? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா தனியார் பள்ளிகள் எப்படி இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரசு பள்ளிகளும் இருக்கும். இந்த மாதிரி தான் தரமான கல்வியை வந்து நான் இலவசமா கொடுப்பேன். அதே மாதிரி மருத்துவமனை, சோ மருத்துவமனை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் மருத்துவம் வந்து இலவசம் தான். தனியார் மருத்துவமனை எப்படி இருக்கோ அதே மாதிரி சிறப்பான கட்டமைப்புல நான் வந்து அரசு மருத்துவமனையை கட்டமைச்சு அதை உங்களுக்கு இலவசமா கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த மாதிரி அவர் சொல்ற இலவசங்கள் இருக்க மருத்துவம், கல்வி இது எல்லாத்துக்கும் ஒரு விளக்க வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஏஐ மூலமா ரெடி பண்ணி பயங்கரமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. சோ மக்களுக்கு இப்ப புரியுது. அதே மாதிரி அவரோட தற்சார்பு பொருளாதார கொள்கை இருக்குல்ல, ஆடு மாடு வளர்க்கறது, கோழி வளர்க்கறது, இதை சார்ந்து நிறைய ஃபேக்டரிஸை போடுறது, அது மட்டும் இல்லாம விவசாய சார்ந்த தொழிற்சாலைகள்லாம் போடுறது. அதுல எப்படி நான் இத்தனை பேருக்கு வேலை கொடுப்பேன், படிச்சவங்களுக்கும் வேலை கொடுப்பேன், படிக்காதவங்களுக்கும் வேலை கொடுப்பேன், இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்றத பக்காவா ஏஐ வீடியோ ரெடி பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணி ஓகே சீமான் இப்படி தான் பண்ணுவார் போல இருக்கு, இப்படி தான் பாத்தீங்கன்னா ஆடு மாடு வளர்ப்பாரு. ஸோ அதுல இருந்து வர பால், முட்டை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து ஸோ அதை வச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரி ஒரு போட்டு அந்த ஃபேக்டரி மூலமா நிறைய ப்ராடக்ட்ஸ் அது மூலமா ரெடி பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா மற்ற கண்ட்ரிக்கு வந்து ஏற்றுமதி
ஏற்றுமதி பண்ணி அது மூலமா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஜென்ரேட் பண்ணுவாரு. அந்த இன்கம் ஜென்ரேட் பண்றது மூலமா இங்க வந்து பார்த்தீங்கன்னா கல்வியும் மருத்துவம் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இலவசமா ஒரு மக்களுக்கு கொடுப்பாரு அப்படின்றத அவர் வந்து புரிய வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா இவ்வளோ கூட்டம் கூடுதுல, அந்த கூட்டம் ஒன்றும் சும்மா கூடல, அவர் வந்து இந்த விஷயத்தை கரெக்டாக புரிய வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. உண்மையிலே சொல்றேன், அவர் தேர்தல் அறிக்கையை ரிலீஸ் பண்ணார்ல, அப்போ கூட சில பேருக்கு டவுட்ஸ் இருந்தது எப்படி எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஜாப் கொடுப்பாருன்னு. ஆனா இந்த மாதிரி வீடியோக்களை ரெடி பண்ணி அவர் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் போய் பிரசன்டேஷன் போட்டு ரெடி பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா எல்இடி ஸ்கிரீன்ல காமிச்சு விளக்கிட்டு இருக்காரு. போய் ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். அவர் ஒவ்வொரு ஊர்லயும் போயிட்டு பொதுக்கூட்டம் போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் ஒவ்வொரு ஊர்லயும் போய் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. நான் எப்படி வந்து தமிழ்நாட்டை மாத்தி அமைப்பேன், ஒரு தமிழ்நாடு லோகோல இருந்து டோட்டலா நான் சேஞ்ச் பண்ண போறேன், அடிப்படையில இருந்தே நான் வந்து மாத்த போறேன், இதுதான் என்னோட அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா மக்களுக்கு புரிய வைக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த அளவுக்கு சப்போர்ட் வருங்க, இல்ல சாதாரணமாலாம் வராது. இன்னொரு சைடுல ஆப்போசிட்ல இருக்க கட்சிங்க வந்து பண்ற தப்பையும் சுட்டி காட்டிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தாவேகாக்கு சாட்டை துறைமுருகன் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் ஒருத்தரே போதும் தாவேகா பண்ற தப்பு எல்லாத்தையும் போட்டு பொலன்னு பொழந்துகிட்டு இருக்காரு. நான் வந்தேன்னா வில்லிவாக்கத்துல ஒரு பைசா திருட மாட்டேங்கிறான், பெரிய போய் அபிடவிட் போட்டுருக்காப்ல சார் ஆதவ் தொகுதியினுடைய தாவேகா வேட்பாளர். அபிடவிட்ல 187 கோடி ரூபாய் சொத்து காட்டிருக்காரு, மனைவிக்கு 162 கோடி காட்டிருக்காப்ல. ஆனால் ஆதவர்ஜனாவோட அபிடவிட்ல மறைக்கப்பட்ட நிறுவனங்கள் என்ன தெரியுமில, அவர் காட்டியிருப்பது 180 கோடி. ஆனா மறைக்கப்பட்ட நிறுவனம் மார்டின் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ், மார்டின் டவுன்ஷிப் டெவலப்பர்ஸ், மார்டின் எலைட் ப்ரோமோட்டர்ஸ், மார்டின் டெல்லர்ஸ், மார்டின் ஹைடெக் கன்ஸ்ட்ரக்ஷன், மார்டின் ரியல் எஸ்டேட், டாப் நாச் எஸ்டேட்ஸ் அண்ட் மெர்ச்சன்ட்ஸ், மார்டின் ரியல் கான், சார்லஸ் ப்ரோமோட்டர்ஸ், டாமினன்ட் ஸ்கிராப்பர்ஸ், டாமினன்ட் டவர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ், எக்ஸ்பிளிட் பில்டர்ஸ் அண்ட் ஏஜென்சி, இப்படி கிட்டத்தட்ட அப்புறம் எக்ஸ்பிளிட் டவர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ், டாமினன்ட் ஹவுசிங் டெவலப்பர்ஸ், அதை விட தாண்டி அரைஸ் இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் கேபிட்டல், மேக்னெட்டிக் ரியல் கான் அப்படின்னு சொல்லி பல்வேறு நிறுவனம். என்னடா இந்த நிறுவனம் என்ன நிறுவனம் தேடி பார்த்தா லாட்டரி சீட்டு நிறுவனம். லாட்டரி சீட்டு வித்த காசுல 180 கோடி ரூபாய் சம்பாதித்த நீங்களாம் உண்மையின் நேர்மையை பத்தி பேசலாமா? நீங்களாம் தீய சக்தி தூய சக்தின்னு பேசலாமா? அதை தான் அண்ணன் சொன்னாங்க, ஜெய்காலி ஓம்காலி, இந்த விஜய் கூட்டம் ஒரு ஓடுகாலி அப்படின்னு. இன்னொரு சைடுல ஏடிஎம்கே டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸா எப்பவும் போல அடிக்கிற மாதிரி சீமானு சாட்டை எல்லாருமே சேர்ந்து பொழகுறாங்க. அதாவது பொழகுறாங்க மீன்ஸ் அவங்க இவ்வளவு நாளா எப்படி அந்த கட்சிகள்லாம் ஆட்சி அமைச்சது, அதுல பண்ண தப்புகள்லாம் என்ன, இலவசங்களை கொடுக்குறாங்க, இந்த இலவசத்தை கொடுத்து மக்களை ஏமாத்துறாங்க, இலவசத்தை கொடுத்துட்டு வரியை ஏத்துறாங்க, சோ அது உங்க தலையெல்லாம் திருப்பி வந்து விடியுது. அந்த மாதிரி உங்களை ஏமாத்துற கட்சியா தான் இந்த ரெண்டு கட்சி இருக்கு. கூடவே வந்த தாவேகாவும் இப்போ அதே தான் பண்ண பாக்குறாங்க. இவங்க 2000 கொடுத்தா தாவேகா 2500 தராங்க. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காசு இலவசங்களை அனௌன்ஸ் பண்ணி மக்களை வந்து முட்டாளாவே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு புரிதலை வந்து இந்த ஜெனரேஷன் ஜென்சி கிட்ஸ் கிட்ட வந்து கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. இல்லனா இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் கூட்டமும் பாத்தீங்கன்னா இப்ப வர்றதுக்கு சாத்தியமே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு கூட்டத்திலையும் சீமான் போகும்போது இப்ப கண் கூட தெரியுது, கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு, மேசிவான ரெஸ்பான்ஸ் அவருக்கு கிடைக்குது. சோ அப்படி பார்க்கும்போது எதுவுமே காசு கொடுத்து கூப்பிடுற கூட்டம் கிடையாது. இதுல ஒரு சில விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, டிவி கேட்க கூட்டம் வருதுல, அது ஆப்வியஸா விஜய் பார்க்குற கூட்டம் ஒரு சைடுல தனியா வருது. அது இல்லாம 300 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்துகிட்டு இருக்கு. அது எனக்கு ஒண்ணுமே புரியல, எதனால 300 ரூபாய் கொடுத்து கூப்பிடுறாங்க? அதாவது இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து சினிமாவில் வந்து கூப்பிடுவாங்க, ஒரு ஏஜென்ட் வந்து ஒரு நாளைக்கு வாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிரௌட் ஆர்டிஸ்டா நீங்க நிக்கணும், சோ உங்களுக்கு வந்து 200 ரூபாய் 300 ரூபாய் அப்படின்ற மாதிரி கூடுவாங்க. அந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா டிவி கேட்க ஆள் பிடிக்கிறாங்க. ஒரு தொகுதி வேட்பாளர்கள் வந்து போகும்போது கூட ஒரு 10 பேர் போகணும்ல, சோ அதுக்கு வந்து இந்த மாதிரி 300 ரூபாய் கொடுத்து ஆட்களை கூட்டிட்டு வராங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சாட்டை அவரோட காணொலியில போட்டிருந்தாரு. இந்த மாதிரி வந்து ஆட்களை பிடிச்சு கூப்பிடுறாங்க, அதுக்கான என்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லிட்டு அதுல ஒரு விளக்கம் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். மதுரையில் need 200 boys for coming Saturday TVK nominee. MLA will assemble just 1 kilometer walk. 1 கிலோமீட்டர் ஊர்வலம் மூலமா, அதுக்கு 300 ரூபாயா, டைமிங் 9 AM to 12, just 2 hours. 9 to 12 2 hours ஆகும், அது தப்பு, 3 மணி நேரம், 2 hours மட்டும். ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில் will provide. Interested boys TM or join the group immediately. No packed out. அப்புறம் urgent record need 15 boys pamphlet distribution. துண்டறிக்கை கொடுக்குது 15 பேர் தேவை. எனக்கு என்னன்னா அப்ப திமுக அதிமுக தாவேகா இவங்களுக்கு எந்த டிஃபரன்ஸும் இல்ல அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு ஒரு இடத்துல தவிர. அது எங்கன்னா ஓட்டுக்கு காசு கொடுக்கிறது. சோ அதுதான் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். லாஸ்ட் வீடியோல கூட சொல்லியிருந்தேன், மேபி கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தேன். ஆனா இப்ப நியூஸ்ல நேத்து பாக்குறேன், கிளியரா புரிஞ்சு போச்சு, அவங்க வந்து ஓட்டுக்கு காசும் தராங்க. ஆக்சுவலா தாவேகா வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுக்கு காசு கொடுக்கும் போது பிடிச்சிருக்காங்க, நியூஸ்ல அதை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது அந்தியூரில் தாவேகாவினர் பணப்பட்டுவாடா செய்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கார்த்திகேயன். என்ன எல்லாமே வா ஓட்டுக்கு காசு கொடுக்கிறது முதற்கொண்டு இலவசங்களை கொடுக்கிறது முதற்கொண்டு அப்படியே ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி தான் இந்த டிவிக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுல சுத்தமா ஒரு மாற்றமும் இல்லையே, ஏமாற்றம் மட்டும் தான் நம்மளுக்கு மிஞ்சும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி புரியுதோ அதை தான் பாத்தீங்கன்னா சீமான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இந்த ஜெனரேஷன் யங்ஸ்டர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காங்கன்னு சொல்ல தோணுது. ஏன்னா இந்த அளவுக்கு மேசிவா ரெஸ்பான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சீமான் அவருக்கு இருந்தது இல்லை.
ஸோ இந்த எலெக்ஷன்ல தான் இந்த அளவுக்கு மேசிவான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு. அதுவும் டிஜிட்டலா பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல அதுல வர சப்போர்ட் இருக்குல்ல, அது ஒரு பக்கம் பயங்கரமா இருக்கு. ஏன்னா அதுல தான் பாத்தீங்கன்னா அவங்களோட ஒரே சோர்ஸே இந்த சோஷியல் மீடியா தான். சோஷியல் மீடியா இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. நியூஸ் சேனல் வந்து பாத்தீங்கன்னா சீமான் பேசுறத பெருசா போட மாட்டாங்க, ட்ரோல் பண்றதுக்கு எடுத்து போடுவாங்களே தவிர அவர் கரெக்டா பேசுற பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸ் எடுத்து பப்ளிஷ் பண்ணுவாங்களான்னு பாத்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு சோஷியல் மீடியா தான் ஒரே சோர்ஸ். இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே சோஷியல் மீடியா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல வந்து அவர் பேசுற விஷயம், அவர் விளக்குற விஷயம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு புரியுது போல. அந்த புரிதல் இருந்ததுனால தான் இவ்வளோ கூட்டம் கூடுது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஸோ அதை பார்க்கும்போது சீமான் அவர் நினைச்சதை கொஞ்சம் கொஞ்சமா சாதிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இந்த ஜெனரேஷன் கிட்ட அவரோட அரசியல் எப்படி இருக்கும், அவரோட ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்ற புரிதலை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் சேர்த்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அதே மாதிரி ஒரு கட்சியில வந்து பாத்தீங்கன்னா சீமான் மட்டும் தெளிவா இருந்தா பார்த்தாது, தலைவர் மட்டும் தெளிவா இருந்தா பார்த்தாது, அவர் நிறுத்துற வேட்பாளர்களும் தெளிவா இருக்கணும். ஆக்சுவலா நாம் தமிழர் கட்சியில தான் அதிக பேச்சாளர்கள் இருக்காங்க. இங்க நான் வந்து ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கிறேன். பேச்சாளர்கள்னா வாய்க்கு வந்து பேசுறது கிடையாதுங்க. அங்க தெளிவா வந்து பேசணும், அங்க இருக்க பிரச்சனையை பேசணும், கள நிலவரம் என்னவோ அதை பேசணும். சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா மக்களோட பிரச்சனையை புரிஞ்சு அவங்க பேசுறதுனாலே அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு விதமான ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள்கிட்ட எடுபடுது. அதாவது நாம் தமிழர் கட்சியில இவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா படிச்சவங்க வந்து அங்க இது வேட்பாளர்களா நிக்கிறாங்க. சோ அவங்க வந்து இவ்வளவு தெளிவா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்து பேசுறாங்க, மக்களோட பிரச்சனையை எடுத்து பேசுறாங்க அப்படின்றதும் மக்கள்கிட்ட ஓரளவு கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இந்த எலெக்ஷன் நான் தான் சொல்றேன், மத்த எலெக்ஷன் மாதிரி இருக்க போறது இல்ல. கண்டிப்பா நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பயங்கரமான மேசிவான ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. பார்க்கலாம், எதுவா இருந்தாலும் மே 4ஆம் தேதி தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் இப்போ இந்த கூட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு பயங்கரமான சப்போர்ட் வந்து இந்த வாட்டி என்டிகேக்கு உருவாயிருக்கு. அதுக்கு இன்னொரு காரணமும் ஒன்று இருக்குங்க. என்ன தெரியுமா? ஒரு பக்கம் சீமான் வந்து அவரோட அரசியல் என்ன, என்னோட கொள்கை என்ன, என்னோட ஐடியாலஜி என்ன அப்படின்றத மொத்தமா பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றது, அது ஒரு காரணம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே இந்த மூணு கட்சியும் எப்படி மக்களை ஏமாத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை வந்து கொடுக்கிறது மூலமா அவங்களுக்கு தெரிய வருது. ஓகே, அப்ப இதுதான் இவ்வளவு நாளா பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? அதுவும் விஜய் வந்ததுக்கு அப்புறம் டிவிகே வந்து எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் என்டிகேக்கான சப்போர்ட் வந்து அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா மக்கள்கிட்ட ஒரு விதமான இதை வந்து அவங்க கிரியேட் பண்றாங்க. பாருங்க, டிவிகேல வந்து இப்படி தான் இருப்பாங்க, ஒரு கூட்டம் நடத்தினா இப்படி தான் மொத்தமா எல்லாம் கும்பலா கூடுவாங்க, அவங்க கிட்ட ஒரு ஒழுங்குன்னு ஒன்று இருக்காது, கரெக்டா மரத்து மேலே ஏறது, டிரான்ஸ்ஃபார்ம் மேலே ஏறது, இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா அங்க தலைவரே பாத்தீங்கன்னா சரியில்லை. அந்த தலைவர் வந்து கரெக்டா அவங்க கட்சிக்காரங்களை வந்து ஒழுங்குபடுத்தணும், அவர் ஒழுங்குபடுத்த மாட்டாரு, ஒன்லி வந்து என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ணிட்டு போவாரு. அவர்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஸ்கிரிப்ட் தான், அவர்கிட்ட மக்களோட வழி வந்து இல்ல, மக்களுக்கு என்ன பிரச்சனைன்றதே அவருக்கு தெரியல. சோ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் கட்சியில இருக்கவங்களோட தவறுகளை வந்து இவங்க கிளியரா சுட்டி காட்டுறாங்க. சோ சுட்டி காட்டுறது மூலமா என்ன தெரியுதுன்னா, ஓகே அப்ப இதெல்லாம் ஆமா தப்பா இருக்குல்ல, இந்த பக்கம் பரவாயில்லையப்பா, இவங்க ஓரளவுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்காங்களேப்பா அப்படின்ற ஒரு தாட்டை வந்து லைட்டா வந்து யோசிக்க வைக்கிறாங்க. அவங்க வந்து யோசிக்க வச்சுட்டாலே ஆப்வியஸா அந்த ஓட்டர் வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சூப்பரா கிரியேட் பண்றாங்க, செம்மையா பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு பக்கம் நம்ம கொள்கையில வந்து தெளிவா இருக்கணும், நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இன்னொரு சைடுல ஆப்போசிட்ல இருக்க கட்சிக்காரங்க என்னென்ன தப்பு பண்ணிட்டு இருக்காங்க அதையும் மக்கள்கிட்ட புரிய வைக்கணும். சோ இந்த ரெண்டு விஷயத்தையும் பேரலலா ஒரே மாதிரி இவர் கொண்டு போறதால இவருக்கான ரெஸ்பான்ஸ் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஓவரால் ஐடியாலஜி வைஸ் பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம் வந்து பயங்கரமா எவால்வ் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இதுல இன்னுமே சில பேருக்கு புரியல, தமிழ் தேசியம்னு வச்சுக்கோங்களேன், தமிழர்கள் மட்டும் தான் இங்க வாழணும், மத்தவங்க எல்லாம் வாழக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரோன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா தமிழ் தேசியம் அது இல்ல. தமிழ் தேசியம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒண்ணா வாழலாம், தமிழ்நாட்டை ஆளுறது வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் தான் ஆளணும் அப்படின்றத தமிழ் தேசியம். சோ என் தாய் நிலத்தில் வாழும் உரிமை எல்லோருக்கும் உண்டு, வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. அது எங்கள் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை, ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆந்திராவை போயிட்டு சீமான் ஆளணும் அப்படின்ற மாதிரி பேசினார்னா பேசின அன்னைக்கு அடிச்சு பத்தி விட்டுருவாங்க. அதே மாதிரி கர்நாடகாவை போய் ஆளணும் அப்படின்னு சொன்னார்னா கண்டிப்பா அடிச்சு பத்தி விட்டுருவாங்க. கேரளா ஆளணும் சொன்னாலும் அதே தான் நிலைமை. கேரளாவை மலையாளிகள் ஆள்றாங்க, ஆந்திராவை வந்து தெலுங்கர்கள் ஆள்றாங்க, ஸோ இங்க கர்நாடகா வந்து பாத்தீங்கன்னா கன்னடர்கள் ஆள்றாங்க. ஸோ அந்தந்த மாநிலத்தை அந்தந்த மாநிலக்காரங்க தான் ஆளணும் அப்படின்றத சீமான் சொல்றது. மற்றபடி எல்லாருமே வந்து வாழலாம், எல்லாருமே ஒன்னா வாழுவோம், அப்பதான் என்னோட வளங்கள் வந்து கொள்ளையடிக்கப்படும் போது எனக்கு வலிக்கும், என் வீட்டுல இருந்து ஒரு பொருள் காணாம போகும்போது தான், என் வீட்டுல இருந்து ஒரு பொருள் எடுத்துட்டு போகும்போது எனக்கு வலிக்கும், மற்றவங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு போகும்போது அந்த அளவுக்கு வலிக்காது. இதுதான் இப்ப இவ்வளவு நாளா இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் வந்து அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சோ விஜய் மட்டும் இலவசங்களை கொடுக்காம மத்த கட்சியில இருந்து வேட்பாளர்களை வந்து சூஸ் பண்ணி போடாம இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாம இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், விஜய்க்கு ஒரு பயங்கரமான சப்போர்ட் கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. அவரு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாம அரசியலுக்கு வந்துட்டாரு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரிப்ட் நம்பியே அரசியலுக்கு வந்திருக்காரு. ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா எல்லாத்தையும், அதாவது என் மனசுல இருந்து இதை நான் சொல்றேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட அவர் ஸ்கிரிப்ட்ல படிச்சு தான் சொல்றாரு. சோ அப்படின்னும் போது அவருக்கு மனசுல அப்போ ஒண்ணுமே இல்லையா, மைண்ட்ல ஒண்ணுமே இல்லையா அப்படின்ற ஒரு
கேள்வி தான் வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட ஒரு வெறுப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. இனிஷியலாக விஜய்க்கு சப்போர்ட் பண்ணவங்க கூட வெறுக்கிறதுக்கான ஒரு காரணமாக என்னன்னா, அப்போ ஸ்கிரிப்டில் இருக்கிறத மட்டும் இந்த மனுஷன் படிச்சுட்டு போறாரு. அந்த தெளிவு இல்லாமல் இருக்கிறது எங்கே தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா வேட்பாளர்கள் செலக்ஷன்லேயே தெரியுது. ஆக்சுவலாக எடப்பாடி தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கார்ல, அவருக்கு அகேன்ஸ்டாக டிவிகே சார்பாக நிப்பாட்டின வேட்பாளர் வந்து ஜெகா வாங்கிட்டாரு. அதுக்கு ஆதவர்ஜுனா என்ன சொல்றாரு, கருப்பாடு, அந்த கருப்பாடு வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட காசு வாங்கிட்டு ஜெகா வாங்கிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அதுல ஒரு கருப்பு ஆடு, அதுலயும் எடப்பாடி தொகுதியில் இருக்க ஒரு ஆடு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பணத்தை வாங்கிட்டு அன்னைக்கே அட்ரஸ் இல்லாம காணாம போயிட்டாரு. இது எது எப்படி வேணா இருக்கட்டும், அந்த வேட்பாளர்களை அப்ப என்ன ரீதியில நீங்க சூஸ் பண்றீங்க? ஆக்சுவலா ஆப்போசிட்ல காசு வாங்கிட்டு ஓடுற ஒரு வேட்பாளரா அப்ப நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அந்த வேட்பாளர் நாளைக்கு ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் கொள்ளடிக்க மாட்டாருன்னு என்ன அர்த்தம்? சோ வேட்பாளர் செலக்ஷன்றது ரொம்ப முக்கியம். கடைசி வரைக்கும் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தனை தான் வேட்பாளரா சூஸ் பண்ணி போடணும். அப்படி நீங்க போட்டிருந்தீங்கன்னா காசுக்கு விலை போயிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காசுக்கு விலை போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஆதவர்ஜுனா சொல்றது உண்மையே வச்சுப்போமே. அப்ப நீங்க பண்ண வேட்பாளர் செலக்ஷனே தப்பு தானே, விஜய் சூஸ் பண்ண வேட்பாளர்களே அங்க தப்பு தானே. சோ இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணப்படுது. அவர் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து அரசியல்ல பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுதுங்க. இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் குறைச்சி ஒரு கிளாரிட்டியான அரசியலை ஒரு முன் வச்சிருந்தாருன்னா விஜய்க்கு இருக்க சப்போர்ட்டுக்கு அந்த ஃபேஸ் வேல்யூக்கு சூப்பரான ஒரு அரசியலை வந்து ஒரு முன்னெடுத்துக்க முடியும், எதிர்க்கட்சி ஆயிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இப்போ ஆக மாட்டாருன்னு நான் சொல்ல வரல, பட் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன்னா நிறைய கிரிட்டிசிசம் வந்து விஜயை சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அவர் ஃபுல்லா வர்றது, அந்த மேலே ஏறி கை காமிக்கிறது, அப்புறம் சைக்கிள் ஒரு ரவுண்டு போறது, இதெல்லாம் பார்க்கிறதுக்கு மக்கள் கூட்டம் வரும். ஏன்னா ஒரு நடிகர்னும் போது மக்கள் கூட்டம் வரும், ஒரு என்டர்டெய்னர்னும் போது நல்லா என்டர்டெயின் பண்றாருப்பா வந்து பார்த்துட்டு ஜாலியா வந்து ரசிச்சுட்டு ஒரு ரீல்ஸ் எடுத்துட்டு போவாங்க. முக்காவாசி பேர் அங்க வரது ரீல்ஸ் எடுக்கிறதா. ஸோ சூப்பராக ஒரு ரீல்ஸ் எடுத்து அவங்க இது இன்ஸ்டா பேஜில் வந்து வியூஸ் ஏற்றிக்கிறதுக்கோசம் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ். ஸோ அப்படின்னும் போது நீங்கள் பேசுறதை கேட்கணும், நீங்கள் என்ன அரசியலை முன்வைக்கிறீங்க அப்படின்றத பார்த்து உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அப்போ ஒரு புரிதல் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, டிவிகே ஆளுங்க வந்து போயிட்டு 4 பேர்கிட்ட புரிய வைப்பாங்க, விஜய் வந்து இதெல்லாம் பண்ணுவாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஓட்டா கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதாவது மற்ற கட்சியில் இருக்கவங்களும் உங்களோட ஓட்டரா மாத்துவாங்க. இப்போ என்டிகே என்ன பண்றாங்க, என்டிகே என்ன பண்றாங்க, சீமான் வந்து இதெல்லாம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு டிவிகேல இருக்கவங்கள கூட என்டிகேக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சேஞ்ச் பண்றாங்க. அதுக்கு காரணம் அவர் பேசுற விஷயம், அவர் முன்னெடுக்கிற விஷயம். அந்த முன்னெடுக்கிற விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா விஜய்க்கு பயங்கர பாசிட்டிவா போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. பட் அவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா எடுக்கல. அவரை பொறுத்தவரைக்கும் சும்மா ஜாலியா ஒரு நாள் வந்துட்டு மறுநாள் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி அடுத்த நாள் வந்துட்டு அடுத்த நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அழகா சிஎம் சீட்ல போய் உட்காரலாம்னு நினைக்கிறாரு. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. எனிவேஸ் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.